இப்போ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, எப்பப்போ அப்படின்ற கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா, டிஎன்இஏ பிஆர் கவுன்சிலிங் நம்ம கூகுளில் போட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்இஏவோட லிங்க் வரும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகும். ஸோ அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணினா பிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கவுன்சிலிங்க்கு நம்மளால பண்ண முடியும். ஸோ இதோட லாஸ்ட் டேட் என்னைக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை. இந்த மந்த் 31ஓட முடிஞ்சிருது. அதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் அப்லோட் சர்டிஃபிகேட்டு, நம்ம நாட்டாவோட ரிசல்ட் இதெல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லாஸ்ட் டேட் கொடுப்பாங்களா, அது வந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும். அதாவது 31க்குள்ளேயே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மற்ற சர்டிஃபிகேட் அப்லோட் எல்லாமே வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நடக்கும். இது எப்போன்னா 4th ஆகஸ்ட்லேருந்து 6th ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஆகஸ்ட் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், இது வந்து ஆன்லைனில் நடக்குது. டிஃபரெண்ட்லி எபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் எப்படின்னா 16th ஆகஸ்ட்ல இருந்து 17th ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 19th ஆகஸ்ட்ல நடக்கும், 20th ஆகஸ்ட் வரைக்கும். அப் டு 5 PM அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் டென்டாக்டிவ் அலாட்மெண்ட்ஸ். ஸோ அதாவது உங்களுக்குன்னு சில காலேஜஸ் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து 21 ஆகஸ்ட்ல கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் காலையில் 10 o'clock கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் 7 o'clock நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் என்னன்றதை டெசிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்ஸ், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ், அதாவது அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 22nd ஆகஸ்ட் மார்னிங் 10 o'clock ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்கு 22nd இருந்து 26th வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து SCA to SC கவுன்சிலிங் ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து 30 ஆகஸ்ட்ல நடக்கும். எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் 30 ஆகஸ்ட், அதான் கடைசி நாள். கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ செப்டம்பரில் மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதான். இது வந்து கவுன்சிலிங்கோட ஒரு ஷெடியூல் தான். ஸோ இதை வந்து நான் ஒரு போஸ்ட்டாகவும் நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப் கம்யூனிட்டியில். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாபிக் பற்றி இன்ஃபர்மேஷனாக என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்க, நாட்டா எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.